ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் புவனா. இது உங்கள் விஸ்வன் சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரைடேக்கான பூக்கள், அதுக்கப்புறம் நம்ம மாடி தோட்டத்தில் என்ன காய்கறிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஹைப்ரிட் பன்னீர் ரோஸு. செம ஃப்ரேக்ரன்ஸ். இதில் 3 பூ இருந்துச்சு. காலையில் ஒரு பூ பறிச்சிட்டேன், இப்போ 2 பூ பறித்தேன். நல்ல ஃப்ரேக்ரன்ஸ், நல்ல வாசம். இது பார்த்திங்கன்னா, இந்த பூ ரெட் கலரில் பார்த்துருக்கேன், ஆரஞ்சு கலரில் பார்த்துருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் எல்லோ கலரில் பார்க்குறேன். அதனால் இதை நான் எடுத்துகிட்டு வீட்டில் வச்சுருந்தேன். ஒரு செடி தான் வச்சேன், கீழே நிறையா பிரான்ச்சஸ் வருது. இது ஒரு வகையான சாமந்தி பூ. போன வருஷம் நிறைய கட்டிங்ஸ் வாங்கி வச்சதில் இந்த ஒரே ஒரு செடி தான், கிட்டத்தட்ட ஒரு 30 செடி வாங்கி வச்சேன். அதில் இந்த ஒரே ஒரு செடி தான் நல்லா அதில் பூ பூக்குது இந்த வருஷம். இந்த வருஷம் இதிலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து போட்டு நிறைய கட்டிங்ஸ் வர வச்சு அடுத்த வருஷம் நிறைய பூ வர வைக்கணும். அதுவும் பூ பூத்து முடித்தோடனே இந்த செடி செத்துருமா அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லா செடியுமே அப்படி தான். நம்ம வீட்டில் ஒரு வருஷம் பூ வரும், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் அந்த கலர் செத்து போயிடும். நிறைய கலர்ஸ் இந்த மாதிரி தான் செத்து போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேபிள் ஆரஞ்சு, அதுவே கீழே இருக்குது. எவ்வளோ டேபிள் ஆரஞ்சு இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இலந்தம்பழம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இப்போது நல்லா ஒரு 10 காய் கிட்டே இருக்குது. நல்லா பெருசு பெருசாக இருக்குது. பழுக்கும் தான் நினைக்கிறேன், பழம் வரும் தான் நினைக்கிறேன் அந்த காயெல்லாம். இது பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பட்டன் ரோஸு. இதில் ஒரு 3 பூ இருந்தது. அந்த 3 பூக்களையும் பறிச்சிக்கலாம். முள் அதிகம், நிறைய பட்டன்ஸும் வச்சுருக்கு. இதை ரீபாட் பண்ணணும். ரீபாட் பண்ணிவிட்டு நம்ம வெயிலில் வைக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பட்டை அவரைக்காய் எவ்வளோ தூரம் காய்ச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோ பூவும் காயுமா இருக்குது. பயங்கர நிறைய காய். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தோம். இன்னுமே நிறைய காய்கள் இருக்குது இதில். அதுக்கப்புறம் பச்சை மிளகா. இது இந்த வருஷம் வாங்கி வச்சுருக்கிற சாமந்தி கன்றுகள். நாற்று வருதா அப்படி பார்க்கலாம். பச்சை மிளகா பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 30 செடிக்கிட்ட இருக்குது. நிறைய பச்சை மிளகா பறிச்சாச்சு, ஊறுகாய் போட்டாச்சு. இது நெற்பவளம் பிளான்ட்டு. அந்த செடியிலே காய்க்கும் இல்லையா மணி, அந்த பிளான்ட்டு நல்லா மணி முத்தி போயிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா மணி கோத்து போடணும், அது மட்டும்தான் பேலன்ஸ். மற்றபடி சூப்பராக இருக்குது. எல்லாமே முத்தி இருக்குது, பறிக்கணும். இது ஏற்கனவே நம்ம பார்த்தா லெமன் தான். இதுதான் நமக்கு இன்றைக்கி பறித்த பூக்கள், நம்ம தோட்டத்தில் இருந்த பூக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.